சேகர் பாபு ப்ளீஸ் பண்ணுன்றதுக்காக நான் சேகர் பாபுக்கும் அருணுக்கும் இருக்க உறவை தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை, நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றுனது, கோல்தூர் தண்டராஜ் பேசுனது நினைவு இருக்கா? அடுத்தது இது சேகர் பாபு கோபமாகி விட்டார் என்பதற்காக நீ எப்படி காலேஜ் படிக்கிற பசங்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்காரப்ப? இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களா? எதுவுமே பண்ணல மாலதி, விட்டாங்க. நீ எப்படி உட்கார வச்ச? என்னோட கேள்வி தான். அது கடுமையான மனித உரிமை மீறல். என்ன அஃபென்ஸ்? விஜய் படத்தை தூக்கி காட்டினது என்ன அஃபென்ஸ்? என்ன அஃபென்ஸ் சொல்லுங்க. மாணவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தானே நீங்கள் திமுக மாணவர் அணி என்று போட்டிருக்கிறீர்கள். இப்போ கோவை தெற்கு தொகுதியில் வேட்பாளராக திமுக வேட்பாளராக கூடிய எனது அருமை நண்பர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை அந்த மாணவர் அணியின் செயலாளராக அதுக்காக தானே போட்டிருக்கிறீர்கள். மாணவர்கள்லாம் அழைச்சி நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்களா? உங்களுக்கு கூட்டம் சேர்க்கணுன்றதுக்காக நியூ காலேஜ் படிக்கிற பையில கூட்டு போனீங்கன்னா அவன் விஜய் ஃபேன் தூக்கி படத்தை காட்டுவான். நீ அவனை கூட்டு போகிற? திமுக மாணவர் அணி வச்சுக்கீங்களா? அவனை கூட்டு போய் உட்கார வைங்க உங்கள் சிஎம் போடுற மொக்கையை கேட்கறதுக்கு. நீங்கள் இந்த தப்பு பண்ணிட்டு எப்படி அவனை கொண்டு போய் எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, நான் பல முறை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன், கஸ்டடி போயிருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன், பிரச்சனை இல்லை. இந்த பிரசாத் வண்டி கொடுத்தாங்களாப்பா? ஓகே, இன்னும் வரல, கொடுக்க மாட்டாங்க. மிச்சர் சாப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஷனுக்கு போகிறான். அவனோட அனுபவத்தை பாருங்க, எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கு பாருங்க. அப்போ புதுசாக பார்க்குறேன் எல்லாத்தையும். என்னது மிச்சர் சாப்பிட்றாங்க? ஐயோ, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் சினிமாவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஜாலியாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த படிக்கிற மாணவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனை பார்க்கணும்?